ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான நண்டு கிரேவி பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். இப்போ அதில் ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதை நல்லா சாத்தே பண்ணிக்கணும். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. அதாவது அந்த கலர் ப்ரௌனாக மாற தேவையில்லை. அந்த டிரான்ஸ்லூசன்ட்டுன்பாங்க, அந்த கண்ணாடி பதமாக வரணும். அடுத்ததாக இன்னும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது 2 பச்சை மிளகா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது அதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போடுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக சில்லி பவுடர் 1 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் க்ரீன் சில்லி போடுறதுனால சில்லி பவுடரோட அளவை கம்மி பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கோரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லி பவுடர் எப்போயுமே சில்லி பவுடரோட கொஞ்சம் தூக்கலாக தான் போடணும். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேன் நல்லா அடி பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, அந்த மாதிரி அடி பிடிச்சா தான் அந்த மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அது நம்ம க்ளீன் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம தக்காளி ஆட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகி வந்துடும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது அதில் பெப்பர் பவுடர், பெப்பரை நல்லா இடிச்சுக்கலாம். ஒரு 20 30 மிளகு நல்லா இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஜீரா பவுடர் ஒரு 1 ஸ்பூன், அடுத்தது அதில் டொமேட்டோ ஒரு 3 தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக 3 தக்காளி ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தக்காளி ஆட் பண்ண பிறகு நம்ம பேனில் அந்த ஒட்டி இருக்க மசாலா, அந்த அடி பிடிச்சது எல்லாமே அப்படியே க்ளீனாகி வரும் பாருங்கள். அடுத்ததில் சால்ட் போட்டுக்கிறோம். பாருங்கள், அந்த பேனில் ஒட்டி இருக்கிறது கொஞ்சமாக அப்படியே அதுவாக கரைஞ்சி வருது. பாருங்கள், இப்போ அந்த தக்காளி, வெங்காயம், அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொலன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் பதம். இப்போ அதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கிக்கணும். அடுத்தது ஒரு பேனில் துருவின தேங்காய் நல்லா ஒரு 1/2 மூடி தேங்காய் போடுறேன். போட்டு அதை நல்லா இந்த மாதிரி சிம்லே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது ஒயிட்லேருந்து லைட் கோல்டன் கலர் வரணும். அந்த மாதிரி டயத்தில் இந்த கருவேப்பிலை ஒரு 10 15 எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காயும் கருவேப்பிலையும் ஒன்று ஆட் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். பாருங்கள், இப்போ நல்லா டாஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதையும் அரைச்சி எடுத்திருக்கேன் ஒரு பேஸ்ட்டாக. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சா போதும். அதான் இந்த ஒயிட் பேஸ்ட்டு. அப்புறம் இந்த நண்டு கிரேவி பேஸ்ட்டு. இப்போது அடுப்பு வச்சுக்கலாம். நான் மண்பானையில் பண்ணுறேன். நம்ம வீட்டில் நார்மலான பேன்லேயே கேஸ் ஸ்டவ்லேயே பண்ணலாம். இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய்
4லேருந்து 5 கூட ஊற்றிக்கலாம் தாராளமாக. இப்போ இதில் சோம்பு 2 ஸ்பூன், 3 வரமிளகா. உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா நீங்கள் 5 வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த சோம்பு வந்து பொரிஞ்சு நல்லா வாசனை வரணும். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை ஒரு கையளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 25லேருந்து 30 இலை வரும். நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் தாளிச்சாச்சு. அடுத்த அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த நண்டு மசாலா பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நண்டு மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா பேஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த சட்டியில் வந்து ஒட்டாத மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், அது தனியாக ஒரு மாதிரி திரண்டு வரும். அந்த மாதிரி டயத்தில் நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நண்டு இருக்குது. இது ஒரு 1 கிலோ நண்டு. அந்த 1 கிலோ நண்டு அதில் 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். இந்த நண்டோட கலரை பாருங்கள், இப்போ வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த நண்டு குக் ஆகிறப்ப அதோட கலர் சேஞ்ச் ஆகும். 3 ஸ்டேஜில் அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அதை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் லைட்டாக ஹீட் படப்பட அது வந்து ஒய்லட் கலராக மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நண்டோட கலர் வந்து லைட்டாக ஒய்லட் கலராக மாறி இருக்கும். அந்த ப்ரௌன் கலர் இருக்க இடம் வந்து. அடுத்ததாக அந்த நண்டு வந்து ஃபைனலாக ஒன்ஸ் நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ரௌன் கலரில் இருந்தது வந்து டோட்டலாக அப்படியே ரெட் கலரில் மாறிடும். அப்போ தான் வந்து நண்டு வந்து ஃபுல் குக்ட் ஆகிடுச்சுன்றது அதோட சைன் தான். இப்போ இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக ஃப்ளேம் ஏற்றிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த நண்டு கிரேவி கொதிச்சு வரும்போது ஒரு நல்ல வாசனை வருது. இந்த தேங்காய் பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா கிரேவியும் ரெடிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஃபைனலாக ஒரு சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வரும்.